திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 832, அதிகாரம் பேதைமை. ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கங்கை நதிக்கரையில் ஓய்வாக அமர்ந்திருந்தார். அப்போது அவரை தேடி யோகி ஒருவர் அங்கு வந்தார். அந்த யோகி மிகுந்த கர்வம் கொண்டவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம், என்னை போல் கங்கை நீரின் மேல் நடந்து உங்களால் கரையை கடக்க முடியுமா என்று கேட்டார். ராமகிருஷ்ணர் அந்த யோகியிடம், நீர் மேல் நடக்கும் யோகத்தை நீங்கள் எவ்வளவு காலமாக பயின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த யோகி, இமயத்தில் 18 ஆண்டுகள் நோன்பிருந்து கடும் யோகாசனம் பயின்று இந்த சித்தியை கைவரப்பெற்றேன் என்றார். பிறகு ராமகிருஷ்ணரிடம், உங்களால் நீரில் நடக்க இயலுமா என்று பெருமிதத்துடன் கேட்டார். அவரை பார்த்து புன்னகைத்த ராமகிருஷ்ணர், ஐயனே, உங்களை போன்று 18 ஆண்டுகள் நோன்பிருந்து அந்த கலையை கற்கும் அளவிற்கு நான் ஒன்றும் முட்டாளில்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. கங்கை நதியின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல விரும்பினால் அங்குள்ள படகோட்டியிடம் 2 பைசா கொடுத்தால் போதும். அவர் என்னை அக்கறையில் கொண்டு போய் பாதுகாப்பாக சேர்த்து விடுவார். 18 ஆண்டுகளை வீணாக்கி நீங்கள் கற்ற யோக சக்தி 2 பைசாவுக்குத்தான் சமம். எனக்கு தேவைப்படாத ஒன்றை வீணாக கற்பதற்கு எனக்கு எப்போதுமே விருப்பமில்லை என்றார். அறியாமைகள் எல்லாவற்றிலும் பெரிய அறியாமை ஒருவர் தனக்கு பொருந்தாத செய்கைகளில் விருப்பம் கொள்வதே ஆகும் என்பதை பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பயனற்றவைகளில் மேதைமை பேதைமை, பயனுள்ளவைகளில் மேதைமையே பெருமை.